போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஏன்னா உங்கள் அப்பா வந்து போலீஸாக தான் இருந்திருக்காங்க. அப்பாவோட வேலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் ஏதோ ஒரு டிகிரி எடுக்கணும்னு சொல்லி காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க. 2000 எந்த இயர்? என் ஃபோன் எடுத்து பார்த்தா தெரியும். ஸ்வைப்பப்பில் போட்டு இது வரைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன்ல. பா எவ்வளோ பெரிய குழி. பம்பர் அடியா வந்துருச்சுண்ணா ஸ்டோரி வந்துருச்சா? ஸோ 24th March எந்த வருஷம்னா 2018. எஸ், அப்போ வந்து எனக்கு 18 வயசு. காலேஜில் வந்து அது நான் கரெக்டாக 2000 பிறந்தேன். 1.5 TTF இருக்கக்கூடிய நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டோரியே பேன் ஸ்டெர்லைட். ஸோ இந்த ஸ்டெர்லைட்டில் வந்து பண்ண கிட்டத்தட்ட 11 பேரை சுட்டு இறக்குறாங்க. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப வருத்தம். அப்போ வரைக்கும் வந்து பண்ண போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வெறி. இதை நான் எந்த விளாக்ஸ்லையும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டேன். அப்போ வரைக்கும் வந்து பண்ண போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வெறி. இந்த இன்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட் ஆனவுடனே எல்லாரும் வந்து என்னவா இப்படி ஆகி போச்சு, நீ வேறு போலீஸ் ஆகணும்னு தான் சொல்கிற, போலீஸ் ஆகணும்னு தான் நினச்சிட்டு இருக்க கனவே. ஏன்னா என் நோட்ஸ்லலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா போலீஸ்னு எழுதி வச்சுருப்பேன். வாசன் போலீஸ், வைகுந்த வாசன் IPS அப்படிலாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகி எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது நான் இருந்துட்டு என்ன சொன்னேன்னா, அவங்க என்னடா பண்ணுவாங்க, ஹை அஃபீஷியல் ஆர்டர் வந்துச்சு, அவங்க பண்ணிட்டாங்க, இதுலலாம் பெரிய பொலிட்டிக்ஸ் இருக்குது, எவ்வளவோ பெரிய விஷயம்டா, அவங்க என்னடா பண்ணுவாங்க, மேபி சுச்சுவேஷன் அப்படி இருந்துக்கலாம், அப்படி இப்படி நானும் என்னென்னமோ முட்டு கொடுத்து பார்க்குறேன். அப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, அப்போ ஒரு ஹை அஃபீஷியல் வந்து நம்மகிட்டயும் அது மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தா நம்மளும் அதை பண்ணி தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்பனுக்கு அப்போ சுப்பனுக்கு சுப்ப இருந்தே தீருவாங்கடா. இப்போ வந்து நீ ஐபிஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஐபிஎஸ்க்கும் மேலே ஒரு போஸ்டிங் இருக்கும், பிசியாக இருந்தால் பிசிக்கு ஒரு மேலே போஸ்டிங் இருக்குது, எஸ்ஐனா இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த மாதிரி என்ன ஒரு இதாக இருந்தாலும் அவங்களுக்கும் மேலே ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்த பண்ணிடுவோமா, நமக்கான விஷயத்த நம்ம போராட முடியாதா, அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வேற என்ன நமக்கு பிடிக்கும், பைக்கில் ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்விக்கி ஓட்டி, ஜொமேட்டோ ஓட்டி, ரேபிட் ஓட்டி. அப்போ டீசல் இன்ஜின் புல்லட் வச்சுருக்கேன். டீசல் இன்ஜின் புல்லட்டில் பெருசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங் ரைட் போக முடியாது. கை, முதுகு, எலும்பு எல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும். ஏன்னா வைப்ரேஷன் கட 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 கடன்னு ஆடும் வண்டி. ஸோ டிடிஎஃப் இன்னும் நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அண்ட் 47 minutes இருக்குது. ஸோ நல்ல ஒரு கிளைமேட். சன் வந்து பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. டைம் வந்து பார்த்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5:28 டைம் சொன்னான்னு தெரில. இருங்க டிடிஎஃப் மறுபடியும் மோட்டோ விளாகிங்களை கம்பேக் கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு போச்சுல, இப்போ மறுபடியும் பிடிச்சிருவோம். கார்லாம் இவ்வளோ சூப்பராக ஓட்டுவேன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. ஆனால் சீரியஸாக தேங்க்ஸ் டு எங்கள் அண்ணனுங்க. அவங்க மட்டும் அப்படி சொல்லலைன்னா கார் ஓட்டணும்னு நினச்சிருக்க மாட்டேன், கார் ஓட்டி பழகிருக்க மாட்டேன், இப்போ இந்த இடத்துல வந்து நின்றுக்க மாட்டோம்டா. டீசல் இன்ஜின் புல்லட்டில் பெருசாக லாங் ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரி, டீசல் இன்ஜின் புல்லட்டை எப்போவுமே லோக்கலுக்கு யூஸ் பண்ணிப்போம். நல்லா தூரமாக ஓட்டுறதுக்கு, செம்ம வேகமாக போகிறதுக்கு, செம்ம லுக்காக இருக்கிற மாதிரி, எல்லா ஸ்பெக்கும் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பெக்குள்ள பைக் ரேட்டு கம்மியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தது தான் R15 BS4 இன்ஜின் நம்ம ஜார்விஸ் மாப்பில். ஸோ வந்து 1,68,671 ரூபாய் அது விலை. ஏன்னா ஒவ்வொரு ஷோரூம்லேயும் கேட்பேன், ஒவ்வொரு ஷோரூமில் ஒவ்வொரு விலை இருக்கும். ஸோ அந்த ஷோரூமில் மட்டும்தான் அந்த விலை இருக்கிறதுலே கம்மியான விலை தான் அப்போ எடுத்தேன். ஸோ எல்லா அத்தனை ஷோரூமில் ரெடி கேஷ் இல்லை, லோன் தான். ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ அப்படின்னு சொல்லி ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்த காசு, அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த கொஞ்சம் காசில் வந்து பண்ணால் அந்த வண்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் வாசன் என்ஃபீல்டர் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அந்த சேனல் வந்து பண்ண ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ இதெல்லாம் நீங்கள் டிடிஎஃப் வாசன் வந்து இப்போ நீங்கள் தான், ஓகேவா? ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு பைக் எப்படியோ எடுத்தாச்சு. பைக்கையும் மாதம் டியூ கட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு வாசன் என்ஃபீல்டர்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க. அந்த சேனல் வந்து பண்ண ஃப்ளாப்பு. 1.5 வருஷமாக வெயிட் பண்ணி முடியல. அதுக்கப்புறம் சரி ஒரு கோப்ரோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அந்த கோப்ரோ வாங்கும் போது வந்து அதாவது கோப்ரோ கிடையாது, கோப்ரோலாம் இப்போ 30,000 35,000 ரூபாய். கோப்ரோ வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லைன்னு நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே இங்கேன்னு சொல்லி இஎம்ஐயும் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்காக என்னென்ன டெவலப் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். அப்போ ஒரு 35,000 ரூபாய் டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டான கேமரா பெஸ்ட்டான ரேட்டில் எங்கே கிடைக்கும்னு சொல்லி தேடுறேன். புரியுதா? நான் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப தேடுவேன். அந்த மாதிரி தேடினதுனால தான் இப்போ வந்து நம்ம கார் அஃபிஷியலாக ரைட் பண்ணுறோம். சரியா? அந்த மாதிரி வந்து பண்ணால் அப்போ வந்து ரொம்ப தேடுறேன், ரொம்ப ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்து பண்ண சைனா வேர் ஹவுஸில் பீஜிங், சைனாவோட வேர் ஹவுஸ் வந்து பீஜிங்கில் இருக்குது. ஸோ அங்கேருந்து பேங்கூட் அப்படிங்கிற வெப்சைட் அண்ட் ஆப் மூலயமா அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அங்கே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி விடுவாங்க ப்ராடக்ட்டை, கேமராவை இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேமராவோட விலை 3,500 ரூபாய், 2,800 ரூபாய் சம்திங் 2 பேத்துக்கு. இப்போ வந்து அந்த ஆப்பெல்லாம் அங்கே பேன் பண்ணிட்டாங்க, சைனா ஆப் அப்படி இப்படின்னு சொல்லி சம்திங்கு. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டரை போட்டு வாங்கிட்டேன். ஆர்டர் வரக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி இப்படிலாம் ப்ளாக் பண்ணலாம், அப்படிலாம் ப்ளாக் பண்ணலான்னு சொல்லி மைண்டில் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆப்பில் தான் எப்பவுமே செக் பண்ணிட்டே இருப்போமே எப்போ வரும்னு. அந்த மாதிரி வந்து பண்ண நானும் கரெக்டாக செக் பண்ணிட்டே இருக்கேன் எப்போ வரும்னு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ப்ராடக்ட் பேக் ஆகுது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் லீவுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் அப்போ படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் லீவா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி கொரோனா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் லீவ் விடுறாங்க. நான் நார்மல் லீவாக நினச்சிட்டேன். பார்த்தா லாக்டவுன் ஆகுது. எல்லாம் ஓகே, எப்படி இருந்தாலும் பொருள் வந்துடும்ல, என்ன லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி லேட் ஆகுதுன்னு ஒரு வருத்தம் இருக்கும். அழகா சன்செட் ஆகிட்டு இருக்குப்பா. அடா நம்ம ஓட்டி டிடிஎஃப்க்கு காமிச்சிட்டு சன்செட்டை எவ்வளோ நாள் கழிச்சுட்டு பார்க்குறோம். ஓ மை காட், இத்தனை நாட்கள் பைக்கை மட்டுமே ஓட்டிட்டு இருந்த இந்த கைகள் இப்போ கார், அதுவும் ஒரு லவ்வோட ரைட் பண்ணுறோம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் டிடிஎஃப், நம்ம கையில் பைக் இருந்துட்டு நம்மளை கார் ஓட்ட சொல்லியிருந்தாங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பைக் மேலே இருந்த ஈக்குவலான லவ் கார் மேலே இருந்திருக்குமான்னு தெரில. பட் இப்போ கார் மேலேயும் ஒரு ஈக்குவலான ஒரு லவ், பைக் மேலேயும் ஒரு ஈக்குவலான லவ். சின்ன வயசுலேருந்து நம்மகிட்ட பெருசாக கார் இல்லைங்க, அதனால் அதோட லைஃப் தெரியல. ஸோ இதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பைக்கிங் அது தனி ஜானர், கார் இது ஒரு தனி ஜானர். ஸோ எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டராக இருக்கணுங்க. டிடிஎஃப் வாசன் தொழிலதிபர், ரைடர், ரேசர், கார் ரைடர், கார் டிரைவர் எல்லா ஏரியாலும் ஐயா கில்லிடா அப்படின்னு ஆகணும். திடீர்னு ஒரு நாள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது பேங்குட் ஆப்ல இருந்து. என்னடான்னு சொல்லி நம்ம போய் பார்க்குறோம். இவன் என்னடா தொங்கிட்டான். ஸோ வந்து என்னடா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்து மேன்மேட் டிசாஸ்டர் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர், இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ரீஃபண்ட் ஆகாதுன்ட்டான். அச்சோ, எனக்கா சரியான வருத்தம். ப்ராடக்ட் அப்படியே பேக்கிங்லேயே நிற்கிது. என்னடா இப்படி ஆகிப்போச்சேனே வருத்தத்தில் இருக்குது. எல்லாமே தளர்வுகள்லாம் கம்மியாகுது. அப்போவும் லாக்டவுன்லேயே தான் இருக்குது. ஆனால் ஆன்லைன் டெலிவரிலாம் ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ராடக்ட் நம்மளோட இந்தியாவுக்கு வந்து சேருது. அப்போ இருந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். வந்து மைக் இல்லை, காஸ்ட்லியான மைக் அஃபோர்ட் பண்ண முடியல. இயர்ஃபோன், சாம்சங் இயர்ஃபோனோட மைக்ஸ் தான் சூப்பராக இருக்கும். சரியா, சாம்சங்கோட இயர்ஃபோன்ஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு இங்கே இப்படி பிடிச்சி பேசுவோம்ல, அதை மட்டும் எடுத்து ஹெல்மெட்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறோம். அது போக ஒரு சின்ன மைனஸ், கிளாரிட்டி சூப்பராக இருக்கும்டா. அந்த கேமரா 2800 ரூபாய், 3500 ரூபாய், 4000 ரூபாய் கேமராவில் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். மைனஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து இன்பில்டட் மைக் மட்டும்தான், எக்ஸ்டர்னல் மைக் கிடையாது. நம்ம வந்து பைக்கில் போகிறவங்க கேமரா வெளியே இருக்கும், ஹெல்மெட் இங்கே லாக்ல இருக்கும். அப்போ காத்தடிச்சு சத்தம் மட்டும்தான் கேட்குமே தவிர நம்ம உள்ள பேசுறது கேட்காது. அதனால நான் உள்ள ஒரு மைக்கை வச்சு ரெக்கார்டர், ஃபோன் ரெக்கார்டர் கூட கனெக்ட் பண்ணி கேமராவையும் ஆன் பண்ணி விடுவேன், ரெக்கார்டரையும் ஆன் பண்ணி விடுவேன் அட் அ டைம்ல. அப்போ வந்து எனக்கு வயசு 18 19 சரியா, 18 தான் நினைக்கிறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே நடந்து முடிஞ்சிடுச்சு, இல்லை மறந்துடுச்சு. ஸோ வந்து அப்போ காலேஜ் செகண்ட் இயர் இல்லை ஃபர்ஸ்ட் இயர் நான். அப்போ 18 வயசு இல்லை 19 வயசு. ஸோ இந்த ரெண்டையும் அட் அ டைமில் பண்ணிவிட்டு போய் கேமரா ஆஃப் பண்ணும்போது ரெண்டுமே அட் அ டைமில் ஆஃப் பண்ணிடுவேன். ஆன் பண்ணுவேன், அட் அ டைமில் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ வந்து வாய்ஸுக்கே இவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்கா. ஸோ இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் யூஸ் பண்ணுற ஃபோன் என்னோடது கிடையாது, எங்கள் அம்மாவோட ஃபோனு. ஏன்னா என் ஃபோன் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அதை ரெடி பண்ண முடியலையே, உடஞ்சி மொத்தமாக போயிடுச்சு. ரெடியே பண்ண முடியாத அளவுக்கு உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால எங்கள் அம்மாட்ட அப்பப்போ கடன் கேட்டு, வ்ளாக் பண்ணும்போது மட்டும் கடன் கேட்டு இது பண்ணுறோம். மற்ற நாளில் வந்து பண்ண ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோனில் வந்து ரேம் ரொம்ப கம்மி. இதை இன்சர்ட் பண்ணி இன்ஷாட் ஆப்பில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது சாகும், திணறும். பெரிய விஷயம் இல்லைடா, கஷ்டம் திணறும். யாராவது ஒருத்தங்க ட்ரை பண்ணி பாருங்க. டிடிஎஃப் ரேம் கம்மியாக இருக்கிற ஃபோனில் இந்த இதுவும் சிங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த ஒரு வேவ் சிம்பிள்லாம் காட்டாது, அப்படி இப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வ்ளாக். ஃபர்ஸ்ட் வந்து 3 நாளுக்கு ஒரு டைம் வ்ளாக் கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம டிடிஎஃபோட அன்புலாம் அவ்வளோ அதிகமாச்சு. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வ்ளாக் போட ஆரம்பித்தோம். கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் என்னைக்காவது ஒரு நாள் போய் சாதிச்சு நிற்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன். டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், அந்த 3மே வந்து பண்ணால் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூடயே இருக்குது. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குமா. பட் இந்த சுச்சுவேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம டிடிஎஃப்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோப்ரோ வாங்கலாம், பெஸ்ட்டாக கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அது போக கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே, ஹெல்மெட் லாக் போட்டுருங்க. வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நல்லா சரிண்ணா, பார்த்ததில் ரொம்ப சந்தோஷண்ணே. எங்கே போறீங்க? அண்ணா தடா வாட்டர் ஃபால்ஸ் போகிறேன். இருக்கும்ல இப்போ? போகலண்ணா. ஓகேண்ணா, எத்தனை மணிக்கு நான் க்ளோஸு? ஒரு 5 கிலோமீட்டர். ஓகேண்ணா, பத்திரண்ணா. கண்டிப்பாண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆல் தி பெஸ்ட். ஹெல்மெட் லாக் போடுங்க. புரியலடா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கீங்களா? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? கார் உங்களுக்கு தானே? இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, பாய், லவ் யூ ஸோ மச்.
அண்ணங்கிட்ட கேட்டேன், ஏன்னா இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஆமா மாசா அப்படின்னாரு. ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. டிடிஎஃப் இந்த மாதிரி கோப்ரோ வாங்கலான்னு இருக்கீங்க, உங்களோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ நம்ம பசங்க எல்லாரும் என்ன கமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணாங்க? நீ என்ன நினைக்கிற? நீ ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்க, இப்போ உன்னை பார்க்கக்கூடிய உன் பசங்க கிட்ட இந்த மாதிரிங்க கோப்ரோ வாங்கலான்ட்டு இருக்கேன், ஸோ உங்களோட ஐடியா என்ன, அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை என்ன சொல்லுவாங்க? அப்டேட் பண்ணுங்கன்னு ஒருத்தர் அப்டேட் பண்ணுங்கம்பாங்க, இல்லை அப்டேட் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. பாசா தேவையில்லாமல் எங்களுக்காக நீ கஷ்டப்பட்டு கோப்ரோ வாங்கி எந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரெஸ்ட்குள்ளேயும் மாற்றிக்காது அப்படின்னாங்க. அந்த மாதிரி கமெண்ட்லாம் பார்க்கும்போது நானும் சின்ன வயசுலேருந்து பாசத்துக்காக ரொம்ப ஏங்கின பையன் தான். எல்லாம் தெலுங்கு தானா? சூப்பர் சூப்பர்ண்ணே. அப்புறம் தமிழ் சூப்பராக பேசுவீங்களே. ஓ சரி சரி, அம்மா தமிழ்லாடா. பார்டர்ல இருந்தா இப்படி ஒரு லவ் காதல்லாம் நடக்கும் போலயே. சூப்பர் சூப்பர்ண்ணே. வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம். புரியல ப்ரோ, வண்டியா ஏதோ காட்டுற பாருங்க. ஸோ டிடி ஆஃப் நான் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோ சூடாகி ஆஃப் ஆகி போச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய கதையை சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்க. கோப்ரோ வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயில் ஆப்போசிட்டில் அடிக்கிறதுனால இந்த கண்ணாடியில் பட்டு இதில் படுறதுனால கோப்ரோ சீக்கிரமாக ஹீட் ஆகிடுதுங்க. மற்ற எந்த கோப்ரோ ஹீட் ஆக மாட்டேங்குது, இது கோப்ரோ பயங்கரமாக ஹீட் ஆகிடுது. அதனால் நம்மளையும் கூல் பண்ணுறக்கு ஐஸ்கிரீம், அதையும் கூல் பண்ணுறக்கு ஏசியை போட்டு விட்டோம். அது ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து அப்படி ஒரு அன்பு வரும்போதுடா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காரில் இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். டோர் அடிக்கடி சாத்த மாட்டேங்குது. போயிட்டு வந்துட்டு காரை பற்றி உண்மையாகவே பெருசாக எதுவும் தெரிய மாட்டேங்குது. எங்கள் அம்மாலாம் என் மேலே உயிரே வச்சுருப்பாங்கடா. எங்கள் அப்பா இருக்கும்போது அவ்வளோ பாசம் காட்டுவாங்க. இப்பவும் உயிரே வச்சுருக்காங்க, பட் காட்ட மாட்டாங்க. அப்போ ரொம்ப காட்டுவாங்க. எங்கள் அப்பா தவறுனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து அம்மாவாக மட்டும் இருக்க முடியாதுல்ல, அப்பாவாகவும் இருக்கணும்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பெல்லாம் உள்ளே வச்சுட்டு டெரராக இருப்பாங்க. பாசத்துக்காக ரொம்ப ஏங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட டிடிஎஃப் இவ்வளோ ஒரு அன்பாக பேசின உடனே நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஸோ அன்னையிலேருந்து நம்மளோட டிடிஎஃப் மேலே உயிரே வைக்க ஆரம்பிச்சிட்டேன்.